குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். காவிரி நீர் தர கர்நாடகா அடம். அனைத்துக் கட்சி கூட்டம் கூட்டிய ஸ்டாலின். காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தினமும் 1 TMC நீர் திறக்க வேண்டும் என காவிரி நீர் ஒழுங்காற்றுக் குழு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டது. போதிய நீர் இருப்பு இல்லை என கூறி கர்நாடகா இதை ஏற்க மறுத்துவிட்டது. மாறாக தினமும் 8000 கன அடி நீர் திறப்பதாக அறிவித்தது. கர்நாடகாவின் இந்த நிலைப்பாட்டிற்கு தமிழக அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க அனைத்துக் கட்சி சட்டசபை குழு தலைவர்கள் கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் கூட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று நடக்கும் கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நீர்வளத்துறை செயலர் மணிவாசகம், சட்டத்துறை வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். திமுக சார்பில் RS பாரதி, அதிமுக சார்பில் SP வேலுமணி, OS மணியன், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, பாமக GK மணி, பாஜ சார்பில் கரு நாகராஜன், முருகானந்தம் ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா, தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் நாகை மாலி, இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் தளி ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். இந்த கூட்டத்தில் காவிரி நீர் தராத கர்நாடகாவை கண்டித்தும் காவிரி நீர் பெற்றுத்தர மத்திய அரசை வலியுறுத்தியும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. NTK நிர்வாகியை ஓட ஓட வெட்டி சாய்த்த கும்பல், அமைச்சர் வீட்டருகே பயங்கரம். நாம் தமிழர் கட்சியின் மதுரை வடக்கு தொகுதி துணை செயலாளராக இருந்தவர் பாலசுப்ரமணியன். இவர் தல்லாக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் அருகே உள்ள சொக்கிக்குளம் வல்லபாய் தெரு பகுதியில் வாக்கிங் செல்வது வழக்கம். இன்று காலை வழக்கம் போல் வாக்கிங் சென்றார். அந்த பகுதியில் அவரை போல் நிறைய பேர் வாக்கிங் சென்று கொண்டிருந்தனர். திடீரென ஒரு கும்பல் பாலசுப்ரமணியனை அரிவாளுடன் துரத்த ஆரம்பித்தது. உயிர் தப்பிக்க பாலசுப்ரமணியன் ஓடினார். அந்த கும்பலும் விடாமல் துரத்தி சென்றது. காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று பாலசுப்ரமணியன் கூச்சலிட்டார். ஆனால் அந்த கும்பல் அவரை சுற்றி வளைத்தது. சரமாரியாக வெட்டியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பி சென்றது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த பாலசுப்ரமணியன் உயிருக்கு போராடினார். அந்த வழியாக சென்றவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக சொன்னார். பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டது. கொலை நடந்த இடம் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் பகுதி, பாதுகாப்பு நிறைந்த இடம். பக்கத்தில் தான் அமைச்சர் தியாகராஜன் வீடு உள்ளது. அங்கு எப்போதும் போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள். இன்னொரு புறம் தல்லாக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. இவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த இடத்தில் நடந்த கொலை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் சமீபத்தில் நடந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை மொத்த தமிழகத்தையும் உலுக்கியது. அதன் தொடர்ச்சியாக கொலையாளிகளில் ஒருவரான திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த சம்பவங்களால் ஏற்பட்ட அதிர்ச்சி அடங்குவதற்குள் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் வரிசையில் ஏற்கனவே நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி, சேலம் அதிமுக நிர்வாகிகள் கொலை செய்யப்பட்டிருந்தனர். இதையெல்லாம் அரசியல் கொலைகள் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இப்போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் கொல்லப்பட்டுள்ளார். இது தமிழக அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கொட்டி தீர்க்கும் கனமழையால் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு, பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. மேற்கு திசை காற்று மாறுபாடு காரணமாக கோவை, நீலகிரி, தென்காசி உட்பட தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கனமழை கொட்டி தீர்த்தது. விடிய விடிய பெய்த மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒருநாள் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. கனமழையால் ஊட்டியில் உள்ள கலெக்டர் அலுவலகம் செல்லும் சாலையில் ராட்சத மரம் ஒன்று சாய்ந்து மின் கம்பம் மீது விழுந்தது. போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மின்சாரம் உடனடியாக துண்டிக்கப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. வால்பாறை தாலுகாவில் மட்டும் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டு மரங்களும் சாலையில் விழுந்தன. 23 மற்றும் 24வது கொண்டை ஊசி வளைவுக்கிடையே மண் சரிவு ஏற்பட்டதால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. 3 மணி நேரத்திற்கு பிறகு சாலையிலிருந்து மண் குவியல்கள் அகற்றப்பட்டன. அதன் பிறகே போக்குவரத்து சீரானது. பொள்ளாச்சி, வால்பாறை, ஆழியார் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் கவியருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர்.
கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை நிரம்பியதால் அணைக்கு வரும் 14,000 கன அடி நீர் அப்படியே பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழுவதால் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவிகளில் குளிக்க இன்றும் தடை விதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை அணையும் நிரம்பியது. உபரி நீர் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் திட்பரப்பு அருவியில் வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. அங்கும் குளிக்க அனுமதி வழங்கப்படவில்லை. இதேபோல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் மழையால் கர்நாடகாவில் உள்ள அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கபினி, KRS அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 20,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. ஒகேனக்கல், மெயின் ஃபால்ஸ், சீனி ஃபால்ஸ், ஐந்தருவி, ஐவர்பாணி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டது. காவிரி ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரத்தம் உறிஞ்சும் அட்டை போல் வரியை பறிக்கும் ஆட்சியாளர்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் பாதித்துள்ள மக்களின் தலையில் மேலும் ஒரு பேரிடியாக மின்கட்டணத்தை உயர்த்தும் திமுக அரசின் முடிவை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டித்துள்ளார். ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்துவது வாக்களித்து அதிகாரம் வழங்கிய மக்களை வாட்டி வதைக்கும் கொடுங்கோன்மை. ஏற்கனவே எரிபொருள் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, சுங்க கட்டண உயர்வால் ஏழை மக்கள் வாங்கும் திறனை முற்றிலும் இழந்து அல்லல் படுகின்றனர். இந்த சூழ்நிலையில் மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்துவது திமுக அரசின் சிறிது மனசாட்சியற்ற செயல். கிராமப்புற குடிசை வீடுகள், வேளாண்மை, விதைப்பண்ணைக்கும் மின்கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இதுதான் திராவிட மாடலா? வணிக பயன்பாட்டிற்கான மின்கட்டணத்தையும் உயர்த்தியிருப்பதன் மூலம் சிறு குறு தொழில் முனைவோர், சிறு வியாபாரிகள் தொழில் செய்ய முடியாதபடி மீண்டும் முடக்கும் பேராபத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த கால மின்கட்டண உயர்வுக்கு மத்திய அரசை கைகாட்டிய திமுக அரசு தற்போதைய மின்கட்டண உயர்வுக்கு யாரை கைகாட்டப் போகிறது? நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள் மக்கள் நலனை பற்றி சிறிதும் அக்கறையின்றி ரத்தம் உறிஞ்சும் அட்டை போல மக்களை கசக்கி பிழிந்து வழிப்பறி போல வரியை பறிக்க நினைக்கின்றனர். லோக்சபா தேர்தல், சட்டசபை தேர்தல் வெற்றிக்கு பிறகு தந்திரமாக மின்கட்டணத்தை உயர்த்தும் திமுக அரசின் முடிவு வாக்களித்த மக்களுக்கு செய்யும் பச்சை துரோகம். எனவே மக்களை வாட்டி வதைக்கும் மின்கட்டண உயர்வை திமுக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கட்டணம் செலுத்தும் முறையை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் வீட்டின் அறையில் தீப்பிடித்து 3 பேர் பலி. கோவை மாவட்டம் முத்துக்கவுண்டன்புதூரில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த 7 பேர் அறையெடுத்து தங்கியுள்ளனர். இவர்கள் அனைவரும் டிரைவர்களாக பணியாற்றி வந்துள்ளனர். அழகு ராஜா, முத்துக்குமார் ஆகியோர் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனிலும் மற்றவர்கள் வேறு நிறுவனங்களிலும் பணியாற்றி வந்துள்ளனர். நேற்றிரவு இவர்கள் தங்கியிருந்த அறையில் நண்பர்களுடன் மது அருந்தியுள்ளனர். அப்போது ஒரு பகுதியில் கேஸ் அடுப்பு வைத்து ஒருவர் சமையல் வேலையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அழகுராஜா என்பவர் 10 லிட்டர் கேனில் இருந்த பெட்ரோலை 1 லிட்டர் கேனில் ஊற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக பெட்ரோல் கொட்டி அருகில் இருந்த அடுப்பின் மீது கொட்டியுள்ளது. இதில் தீ பரவி 7 பேர் மீதும் தீப்பிடித்துள்ளது. அனைவரும் அலறி துடித்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் சத்தம் கேட்டு தீயணைப்புத் துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அவர்கள் வருவதற்குள் அழகுராஜா, முத்துக்குமார், சின்னக்கருப்பு ஆகியோர் தீயில் கருகி இறந்தனர். படுகாயமடைந்த பாண்டீஸ்வரன், மனோஜ், வீரமணி, தினேஷ் ஆகிய 4வரும் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தீ விபத்தில்தான் இந்த சம்பவம் நடைபெற்றதா அல்லது வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பது குறித்து சூலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பு. ஆவடியில் இடி அதிரடி சோதனை. 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் முன்னாள் திமுக பிரமுகர் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சென்னை செஷன்ஸ் கோர்ட் நேற்று உத்தரவிட்டது. இதனால் அவர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்புடைய சென்னை ஆவடியைச் சேர்ந்த ஜோசப் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் திடீரென சோதனை நடத்தினர். அதிகாலை முதல் நடந்த சோதனையில் ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து கோடிக்கணக்கான பணம் ஜோசப்புக்கு பரிமாற்றம் செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். ஓட்டு போடாதவர்களுக்கும் நல்லது செய்வேன்.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவா சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் எம்எல்ஏவாக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, வேலு, உதயநிதி மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எம்எல்ஏவாக பதவியேற்ற பிறகு அன்னியூர் சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். நம்முடைய தமிழக முதல்வரின் 3 ஆண்டு கால சாதனைக்கு கிடைத்த இந்த வெற்றியை தொடர்ந்து மக்களுக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுரையின்படியும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுரையின்படியும் தொகுதி மக்களுக்கு வேண்டிய பணிகளை தொடர்ந்து செய்வேன். வாக்களித்த வாக்காளர்களுக்கு மட்டுமல்லாமல் வாக்களிக்காத வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து தருவேன். பாமகவுக்கு மக்கள் ஆதரவு தர மாட்டேன்றாங்க, ஏன்னு தெரியல. ராமதாஸ் ஆதங்கம். பாமகவின் 36வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு திண்டிவனம் அருகேயுள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக கொடியை நிறுவனர் ராமதாஸ் ஏற்றி வைத்தார். 36வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சாதனைகள் சொல்லி மாளாது. அந்த அளவிற்கு 35 ஆண்டு காலத்திலே ஏராளமான சாதனைகளை தமிழ் மக்களுக்கு செய்திருக்கிறது. சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் என்ற 3 புள்ளிகளை உள்ளடக்கி சோஷியல் டெமோக்ரஸி, சமூக ஜனநாயகம் என்ற உன்னதமான கொள்கையின் அடிப்படையிலே 35 ஆண்டு காலம் முடிந்து பாடுபட்டு தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாடுபட்டு தொடர்ந்து பாடுபடப் போகிற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏனோ தெரியவில்லை, பெரிய அளவிலே ஆதரவு தரவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் இதுபோன்ற கொள்கையுடைய 35 ஆண்டு காலம் இந்த மக்கள் பிரச்சனைக்காக, தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்காக எந்த பிரச்சனையானாலும் என்னிடம்தான் வருகிறார்கள். நான் தான் அதற்காக அவர்களுக்கு போராடுகிறேன் அல்லது அறிக்கை விடுகிறேன். ஆனாலும் மக்கள் என் பின்னாலே முழுதும் வர மறுக்கிறார்கள், தயங்குகிறார்கள், ஏனோ தெரியவில்லை. ஆனால் எதிர்காலத்திலே இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாலே, என் பின்னாலே வரும்பொழுது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக இருக்கும், உண்டாக்குவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மின்கட்டண உயர்வு தமிழக அரசு இன்னைக்கு நேற்று அறிவிச்சிருக்காங்க, அது எப்படி சார் பார்க்குறீங்க? மின்கட்டண உயர்வு அதை பற்றி நிறைய உங்ககிட்ட வியாழக்கிழமை தோறும் பேசிகிட்ருக்கிறேன். அறிவிப்பாங்கன்னு சொன்னேன், இப்போ அறிவிச்சிட்டாங்க. அது யார் கேட்க போகிறாங்க, யார் என்ன பண்ண போகிறாங்க? தமிழ்நாட்டு மக்களை விலை கொடுத்து வாங்கி தேர்தல் நேரத்தில் 1000, 2000, 5000 என்று விலை கொடுத்து வாங்கி அப்புறம் நிறைய நம்ம டோக்கன்லாம் கொடுத்து விற்கிற வண்டியிலாம் பார்த்தீங்க. இந்த மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க? இதற்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களா? தண்டனை கொடுக்க போகிறதில்ல. அந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் கொடுக்குற டோக்கன், அப்புறம் மற்ற சமாச்சாரங்கள், இதற்கு அடிமையாகி போன தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் என்ன சொல்வது? இப்படித்தான் இவர்கள் செய்வார்கள், எல்லாவற்றையும் உயர்த்துவார்கள். என்ன செய்கிறது? மின்கட்டண உயர்வு கண்டித்து அடுத்த கட்டணம் ஏதாவது முன்னெடுக்க போகிறோமா சார்? இந்த மக்களுக்கு எத்தனை போராட்டங்கள் பண்ணோம், என்ன பண்ணாலும் தேர்தல் நேரத்தில் ஒரு நல்ல கட்சியை
நாணயமான கட்சியை, வித்தியாசமான கட்சியை, வெகு மக்களுக்காக உண்டாக்கப்பட்ட இந்த கட்சியை கோட்டைக்கு அனுப்பணும்ல. ஆனால் அதை தவறிடுறாங்களே. ஆனால் நாம் கடமை நம்ம செய்துன்னு தான் இருக்கிறோம். தினம் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக ஒரு அறிக்கை, ஒரு வருஷத்தில் ஆயிரக்கணக்கான அறிக்கைகள், எல்லா மக்களும், தமிழ்நாடு மக்களுக்காக. நான் சொன்ன மாதிரி சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் என்ற சோஷியல் டெமோக்ரஸி, 60 நாடுகளில் இந்த சோஷியல் டெமோக்ரஸி இருக்குது, சமூக ஜனநாயகம். அந்த கொள்கையை தான் நாம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது. இதற்கு உங்களுடைய ஊடகங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு தேவை.